Hi friends, welcome to Top 7 Tamil. இந்த வீடியோல வந்து PG TRB எக்ஸாமுக்குரிய டெஸ்ட் கொஸ்டின்ஸ் தான் வந்து பார்க்க போறோம். என்ன டெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்ல இருந்து டெய்லியும் 20 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம டெஸ்ட் வைக்க போறோம். இந்த டெஸ்ட் கொஸ்டின்ஸ்க்குரிய வீடியோ வந்து டெய்லி ஈவினிங் 7 மணிக்கு வந்து நம்ம சேனல்ல வந்து அப்லோட் ஆகும். ஸோ எல்லாமே வந்து மிஸ் பண்ணாம பாருங்க. ஓகேங்களா? ஸோ PG TRBக்கு வந்து நிறைய பேர் வந்து டெஸ்ட் பேட்ச் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணல. ஆனால் டிஆர்பி எக்ஸாமுக்குரிய எல்லா வீடியோஸுமே வந்து நம்ம சேனலில் அப்லோட் ஆகும். நீங்கள் தொடர்ந்து சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி ஆல்ரெடி ஸ்டாண்டர்ட் புக் ஸ்கூல் புக் வந்து நம்ம ஸ்டாண்டர்ட் வைஸாக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ தொடர்ந்து நம்ம சேனல் டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்க எல்லாத்துக்குமே தெரியும். டிஆர்பி எக்ஸாம் எழுதுறவங்களா சேர்ந்து இருந்தீங்க அப்படின்னா ஸோ ஸ்கூல் புக்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ ஸ்கூல் புக்கு படிக்கணும்னு நினச்சவங்க நம்ம லெசன் வைஸாக தமிழை பொறுத்தளவுக்கு இயல் வைஸாக வந்து நம்ம பிரித்து நியூ புக்கு ஓல்டு புக்கு ரெண்டுமே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ நம்ம சேனலில் இருக்குது. உங்களுக்கு எந்த ஸ்டாண்டர்ட் வேணுமோ வந்து நீங்கள் சர்ச் பண்ணி வந்து படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ டெய்லி வந்து தமிழ் 20 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம டெஸ்ட் வைக்க போகிறோம். இது ஸ்டார்டிங் இன்னிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ தமிழ் 20 கொஸ்டின் வந்து ஏன் டெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ வந்து டிஆர்பி எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா பிஜி டிஆர்பி எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து 20 மார்க் வந்து கம்பல்சரி எடுக்கணும். ஸோ அந்த 20 மார்க் வந்து எந்த ஸ்டாண்டர்ட் வந்து படித்தா ஈஸியாக எடுத்துடலாம் அப்படின்னா 10th தான். ஓகேங்களா? ஸோ 10th வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க படிச்சிட்டிங்க அப்படின்னாலே கண்டிப்பாக 20 மார்க் வந்து எடுத்துடலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ உங்கள் மேஜர் வந்து தமிழாக இருந்தது அப்படின்னா நீங்கள் டெப்த்தாக படிச்சுக்கோங்க. நான் வந்து எலிஜிபிள் மார்க் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து 10th மட்டும் நீங்கள் படிச்சுக்கோங்க. ஓரளவுக்கு போதும். 20 மார்க் வந்து கண்டிப்பாக வந்து எடுத்துடலாம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரி தான் இனி நம்ம சேனலில் தொடர்ந்து வீடியோஸ் வரப்போகுது. ஸோ தொடர்ந்து சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ வந்து கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? கொஸ்டின் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தென்னன் மகளே திருக்குறளின் மான் புகழே இன்னரும் பத்தே என் தொகையே நற்கணக்கே என்ற பாடலில் தென்னன் என்பது யாரை வந்து குறிக்கிறது அப்படின்னு வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. தென்னன் அப்படின்றது யாரை வந்து குறிக்குது? சேர மன்னனா, சோழ மன்னனா, பாண்டிய மன்னனா, பல்லவ மன்னனா அப்படின்னு தான் கொஸ்டின். ஸோ இதில் கரெக்டான ஆன்சர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாண்டிய மன்னன் தான். தென்னன் அப்படின்னா பாண்டிய மன்னன். ரெண்டாவது கொஸ்டின், சில நேரங்களில் சில மனிதர்கள் என்ற புதினத்திற்காக சாகித்ய அகாதமி விருது வாங்கியவர் யார்? சில நேரங்களில் சில மனிதர்கள் என்ற புதினத்திற்காக சாகித்ய அகாதமி விருது வாங்கியவர் யார்? ஆன்சர் வந்து டி, ஜெயகாந்தன். ஜெயகாந்தன் எந்த புதினத்திற்காக சாகித்ய அகாதமி விருது வாங்கினாரு அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா அதுக்குரிய ஆன்சர் வந்து சில நேரங்களில் சில மனிதர்கள். அப்போ கொஸ்டினும் தரவாக படிச்சுக்கோங்க, ஆன்சரும் வந்து தரவாக படிச்சுக்கோங்க. கொஸ்டின்ஸ் வேணால் மாற்றி மாற்றி கேட்கலாம். ஓகேங்களா? அடுத்த மூணாவது கொஸ்டின், கீழ்காண்பனவற்றில் எந்த நூல் 8 தொகை நூல்களில் சேராதது? கீழே இருக்க இந்த 4 நூலில் எந்த நூல் 8 தொகையில் வராது? இப்போ 8 தொகையில் என்னென்ன நூல் இருக்குன்னு தெரிஞ்சாதான் வராத நூல் வந்து நான் செலக்ட் பண்ண முடியும். ஸோ இந்த கொஸ்டினுக்குரிய ஆன்சர் வந்து பட்டினப்பாலை. அப்போ 8 தொகை நூல் என்னென்ன வரும் அப்படின்னா நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, அகநானூறு, புறநானூறு, பதிற்றுப்பத்து, பரிபாடல், கலித்தொகை. இந்த 8 நூல்கள்லாம் 8 தொகை நூலில் வரும். இதில் பதிற்றுப்பத்து வருது, பரிபாடல் வருது, புறநானூறு வருது, வராதது வந்து பட்டினப்பாலை. ஸோ இந்த கொஸ்டினுக்குரிய ஆன்சர் வந்து பட்டினப்பாலை. அடுத்த தேர்டு கொஸ்டின், திருவள்ளுவர் தவச்சாலையை ரா இளங்குமரனார் எங்கு வந்து நிறுவினார்? திருவள்ளுவர் தவச்சாலையை ரா இளங்குமரனார் எங்கு வந்து நிறுவினார்? இந்த கொஸ்டினுக்குரிய ஆன்சர் வந்து பி, அல்லூரில் வந்து நிறுவினார். அல்லூரில் யாருடைய தவச்சாலையை ரா இளங்குமரனார் நிறுவினார்னா திருவள்ளுவரினுடைய தவசாலையை. திருவள்ளுவரினுடைய தவசாலையை அல்லூரில் நிறுவியவர் யாருன்னா ரா இளங்குமரனார். அஞ்சாவது கொஸ்டின், பாரதியார் எந்தெந்த இதழ்களில் ஆசிரியராக வந்து பணியாற்றினார்? பாரதியார் எந்தெந்த இதழ்களில் ஆசிரியராக வந்து பணியாற்றினார்? இந்த கொஸ்டினுக்குரிய ஆன்சர் வந்து ஏ, இந்தியா மற்றும் சுதேசமித்திரர் ஆகிய இதழ்களில் ஆசிரியராக பணியாற்றியிருக்காரு பாரதியார். அடுத்த கொஸ்டின், ஆறாவது கொஸ்டின், சம்பா நெல் வகைகள் மொத்தம் எத்தனை வந்து இருக்கு? சம்பா நெல் வகைகள் மொத்தம் எத்தனை வகையாக உள்ளது? ஆன்சர் வந்து பி, 60 வகை. ஏழாவது கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் தவறான ஒன்றை தேர்வு செய்க அப்படின்னு கேட்டிருக்காங்க.
ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்தியாவில் பேசப்படும் மொழிகளின் எண்ணிக்கை 1300க்கும் மேற்பட்டது. பல கிளை மொழிகளும் இந்தியாவில் பேசப்படுவதால் இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலையாக திகழ்கிறது. திராவிடம் என்னும் சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் ஹீராஸ் பாதிரியார். திராவிட மொழி குடும்பம் இந்த மொழிகள் பரவிய நில அடிப்படையில் 3ஆக வகைப்படுத்தப்பட்டுள்ளது. இதில் கொஷின் கவனிங்க, நெகட்டிவ் கொஷின் கேட்டிருக்காங்க. அதாவது தவறான ஒன்றை தேர்வு செய்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த 4 பாயிண்ட்ல எது தவறானது? இதுக்குரிய ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி தான். 3 தான் தவறானது. ஏன்னா திராவிடம் என்னும் சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் யாருன்னா ஹீராஸ் பாதிரியார் வராது. ஆன்சர் என்ன வரும்னா குமரிலப்பட்டர். ஓகேங்களா? ஸோ குமரிலப்பட்டர் தான் ஆன்சராக வரும். அடுத்தது 8வது கொஸ்டின், முல்லைப்பாட்டு எதனால் இயற்றப்பட்டது? முல்லைப்பாட்டு எந்த பா வகையால் இயற்றப்பட்டது? கலிப்பாவா, வஞ்சிப்பாவா, வெண்பாவா, ஆசிரியப்பாவா? இதுக்குரிய ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி தான். முல்லைப்பாட்டு ஆசிரியப்பாவால் இயற்றப்பட்டது. அடுத்த கொஸ்டின், முகம் வேறுபடாமல் முகமலர்ச்சியோடு விருந்தினரை வரவேற்க வேண்டும் என்பதை மோப்ப குழையும் அனிச்சம் என்று எடுத்துரைத்தவர் யார்? தொல்காப்பியரா, அகத்தியரா, இளங்கோவடிகளா, திருவள்ளுவரா? இந்த கொஸ்டினுக்குரிய ஆன்சர் திருவள்ளுவர். இது ஒரு திருக்குறள். இந்த வாக்கியம் பார்த்தீங்கன்னா நமக்கு திருக்குறள். ஸோ திருக்குறளில் ஃபஸ்ட்டு 3 சீர் தான் இந்த கொஸ்டினை கேட்டிருக்காங்க. மோப்ப குழையும் அனிச்சம் முகந்திரிந்து நோக்க குழையும் விருந்து. அதாவது அனிச்ச மலர் எப்பயுமே விருந்து சந்தோஷமாக இருக்கிறது போல் விருந்தினர்களை நம்ம முகம் சிரித்து முகம் புன்னகையோடு நம்ம வரவேற்கணும் அப்படின்றதா இந்த விருந்தினரை போற்றி திருவள்ளுவர் ஒரு குறள் எழுதியிருக்காரு. ஸோ அவருடைய குறள் தான் ஃபஸ்ட்டு 3 சீர் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்குரிய ஆன்சர் டி, திருவள்ளுவர். அடுத்து 10வது கொஸ்டின், விருந்தோம்பல் ஒழுக்கங்கள் மொத்தம் எத்தனை? விருந்தோம்பல் ஒழுக்கங்களாக மொத்தம் எத்தனை இருக்கு? இந்த கொஸ்டினுக்குரிய ஆன்சர் பி, 9 ஒழுக்கங்கள். 11வது கொஸ்டின், கரிசல் இலக்கியம் எந்த பகுதிகளில் தோன்றியது? கரிசல் இலக்கியம் எந்த பகுதிகளில் தோன்றியது? ஆன்சர் ஏ, கோவில்பட்டியை சேர்ந்த சுற்றுவட்டார பகுதிகளில் தோன்றியது கரிசல் இலக்கியம். ஸோ கரிசல் மண்வளத்தை பாடும் இலக்கியம் கரிசல் இலக்கியம். இது எங்கே தோன்றியது ஸ்டார்டிங்கில் அப்படின்னா கோவில்பட்டியை சுற்றிய வட்டார பகுதிகளில் இருந்து தோன்றியது. அடுத்த கொஸ்டின், இந்திய விடுதலை போரின் பின்னணியை கூறும் நூல் ஏது? இந்திய விடுதலை போரின் பின்னணியை கூறும் நூல் ஏது? ஆன்சர் சி, கோபலபுரத்து மக்கள். 13வது கொஸ்டின், பரிபாடல் அடியில் விசும்பும் இசையும் என்னும் தொடர் எதனை குறிக்கிறது? பரிபாடல் அடியில் விசும்பும் இசையும் என்னும் தொடர் எதனை குறிக்கிறது? ஆன்சர் வானத்தையும் பேரொளியையும் குறிக்கிறது. இதில் தெரியும் விசும்பு அப்படின்னா வானம், இசைனா பேரொளி, ஒளி, ஒளி இசைனா பேரொளி. அப்போ வானத்தையும் பேரொளியையும் குறிக்கிறது தான் இந்த பரிபாடல் அடி. அடுத்த கொஸ்டின், 2 கூற்று இருக்குது. இதில் எது சரியான கூற்று? பாசிட்டிவாக கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? கூற்று 1, சதம் என்பதன் பொருள் 100. கூற்று 2, ஒரே நேரத்தில் நிகழ்த்தப்படும் 100 செயல்களையும் நினைவில் கொண்டு விடையளித்தல் சதாவதானம் என அழைக்கப்படுது. இந்த கொஸ்டினுக்குரிய ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி தான். 2 கூற்றுமே சரி. சதம்னா 100, ஒரே நேரத்தில் நிகழ்த்தப்படும் 100 செயல்களை நினைவில் கொண்டு விடையளித்தல் சதாவதானம் என அழைக்கப்படுது. 15வது கொஸ்டின், சங்க காலத்திலேயே தமிழ் மொழிபெயர்ப்பு மேற்கொள்ளப்பட்டதை புலப்படுத்தும் செப்பேடு எது? சங்க காலத்திலேயே தமிழில் மொழிபெயர்ப்பு நிகழ்ந்துள்ளது என்பதை புலப்படுத்தும் செப்பேடு எந்த செப்பேடு சொல்லுது? இதுக்குரிய ஆன்சர் பி, சின்னமனூர் செப்பேடு. 16வது கொஸ்டின்,
கீழ்காண்பனவற்றில் வடமொழி கதைகளை தழுவி எழுதப்பட்ட நூல் எது? கீழ்காண்பனவற்றில் வடமொழி கதைகளை தழுவி எழுதப்பட்ட நூல் எது? ஆன்சர் வந்து டி, அனைத்தும் சரி. பெருங்கதை, சீவக சிந்தாமணி, கம்பராமாயணம், வில்லிபாரதம் இது எல்லாமே வந்து வடமொழி கதைகளை தழுவி தமிழில் எழுதப்பட்ட நூல்கள். இதில் பார்த்தீங்கன்னா இதில் கொஷின் வந்து நீங்கள் கவனிக்கணும். ஸோ இது வந்து எழுதப்படாத நூல் எது அப்படின்னு வந்து கூட கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ இதில் எழுதப்பட்ட நூல் கேட்டனால இது 4மே சரி நம்ம ஆன்சர் கொடுக்குறோம். சப்போஸ் வந்து வடமொழி கதைகளை தழுவி எழுதப்படாத நெகட்டிவாக கொஷின் கேட்டாங்கன்னா, இப்போ சப்போஸ் வந்து வில்லிபாரதத்தை தூக்கிட்டு இந்த இடத்துல வந்து சிலப்பதிகாரம் கூட வைக்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி கொஷின் கேட்டாங்கன்னா அந்த கொஷினுக்குரிய ஆன்சர் வந்து சிலப்பதிகாரமாக இருக்கும். அதனால் கொஷின் ரீட் பண்ணும்போது எப்படி வந்து கொஷின் கேட்டிருக்காங்க, பாசிட்டிவாக உள்ளது எதுன்னு கேட்டிருக்காங்களா, இல்லாதது எதுன்னு கேட்டிருக்காங்களா, அந்த மாதிரி தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ அடுத்து 17வது கொஸ்டின். நாடகத்தில் பயன்படுத்தும் நேரடி இசை முறையை அறிமுகம் செய்து இசைகளையும் மாற்றங்களை நிகழ்த்தியவர் யார்? ஆன்சர் வந்து பி, நா. முத்துசாமி. 18வது கொஸ்டின். தேவர் அணையர் கயவர் அவரும் தாம் மேவன செய்தொழுகலான் என்ற குறளில் பயின்று வந்துள்ள அணி எது? தேவர் அணையர் கயவர் அவரும் தான் மேவன செய்தொழுகலான் என்ற குறளில் பயின்று வந்துள்ள அணி எது? ஆன்சர் வந்து ஏ, வஞ்ச புகழ்ச்சி அணி. அடுத்த கொஸ்டின். கீழ்காணும் கூற்றில் சரியான கூற்று எது? கூற்று 1. வண்டொடு புக்க மணவாய் தென்றல் என்று கூறியவர் இளங்கோவடிகள். கூற்று 2. வண்டொடு புக்க மணவாய் தென்றல் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் வந்து மணிமேகலை. இந்த கொஸ்டினுக்குரிய ஆன்சர் என்ன அப்படின்றது பாருங்க. கூற்று 2 வந்து தவறு. ஆன்சர் வந்து ஏ. அடுத்த கொஸ்டின். குமரகுருபரனுடைய காலம் எந்த நூற்றாண்டு? குமரகுருபரனுடைய காலம் 17ஆம் நூற்றாண்டு. இந்த வீடியோவில் வந்து 10th ஸ்டாண்டர்டில் 20 கொஸ்டின் வந்து தமிழில் நம்ம டெஸ்ட்டாக வந்து பார்த்தோம். இதே மாதிரி டெய்லியும் ஈவினிங் 7 மணிக்கு வந்து நம்ம சேனலில் இந்த டெஸ்ட் வீடியோஸ் வந்து அப்லோட் ஆகும். ஸோ தொடர்ந்து சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் எந்த எக்ஸாம் படிக்கிறதுனாலும் தமிழ் வந்து கண்டிப்பாக வந்து படிச்சிருக்கணும். ஸோ தமிழ்லேருந்து டெஸ்ட் கொஸ்டின் கொடுக்குறனால மற்ற எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு யூஸாக இருக்கும். ஸோ வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ மற்ற ஸ்டாண்டர்ட் புக் வந்து நீங்கள் படிக்கணும், டிஆர்பி படிக்கிறவங்க ப்ரிப்பேர் பண்ணுறவங்கன்னா நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஓகேங்களா? இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.